நூல்கள் நிரந்தரம். இதழ் படிப்போர் பலரும் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக படிப்பார்கள். ஆனால் நூல் வாசிப்பவர்கள் அறிவின் பயணத்திற்காக படிப்பார்கள். இன்றைய இளைஞர்கள் கூட நூலகத்திற்கு வரும்போது தேர்வுகள், திறன்கள், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, இலக்கிய ஆசை அனைத்திற்கும் நூல்கள் மட்டுமே தெரிகிறார்கள். நடுவர் அவர்களே, நான் இதழ்களை குறை சொல்லவில்லை. ஆனால் வாசகர்கள் பெரிதும் விரும்புவது எது என்ற கேள்விக்கு விடை நூல்களே. வாசிப்பு என்றால் நூல்கள், நூலகம் என்றால் நூல்கள் தான். எனவே வாசகர்களின் உள்ளங்களை வடிவமைக்கும் சக்தி கொண்டது இதழ்கள் அல்ல, நூல்கள். வாசகர்களின் அறிவை ஆழமாக உயர்த்துவது இதழ்கள் அல்ல, நூல்கள். வாசகர்களின் உண்மையான நண்பர்கள் இதழ்கள் அல்ல, நூல்கள். இப்போ நான் நடந்த ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு முன்னாடி ஐயா சொல்லிட்டாரு. ஒரு சின்ன பையன் லைப்ரரிக்குள்ள வந்தான். வந்துட்டு டேரக்டா போனா எதையுமே பார்க்கல, ஒரு இதை எடுத்துட்டு வெளியே வந்துட்டான். நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்கிறேன், என்ன நூல், எந்த நூல் எதுவுமே பார்க்கல, அவன் பாட்டுக்கு இதை எடுத்து வெளியே வந்துட்டான். நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்கிறேன், என்னடா இதை எடுத்துட்டு வந்தாரு, ஒரு நாள் நம்ம ஆப்போசிட் டீமோட குரூப்பா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கேட்டா அவன் சொன்னான், இல்லக்கா வீட்டுல அம்மா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, அலமாரில போறதுக்கு எதுவும் இல்லை, சப்பாத்தி போட்டு வைக்கிறதுக்கு பேப்பர் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். இதுதான் இதழ்களோடது. இதழ்கள் யாரும் தேடி போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதழ்களை முன்னாடி வைக்கிறோம். ஆனா அறிவு மிகுந்து அறிவாளிகள் எதை படிப்பாங்கன்னு பார்த்தா எங்க நூல்கள் தான். அதுவும் மகிழ்ந்து படிப்பார்கள்னா எங்க நூல்கள் மட்டும்தான். ஒரு நூல் படிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும், ஏன் ஒரு வாரம் கூட ஆகலாம் பெரிய புக்கா இருந்துச்சுன்னா. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுங்கிறது எங்க நூல்கள் தானே. இதழ்ன்றது இன்னைக்கு வரும், ஒரு மந்த் இருக்கும், இல்லை ஒரு நாள் இருக்கும். அந்த டியூரேஷன் முடிஞ்சிச்சுன்னா அது நெக்ஸ்ட் நூல் நெக்ஸ்ட் இதழ் தானே நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா எங்க நூல் வந்து தேன் மாதிரிங்க, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஒரு நூலகத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வரான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்தா என்ன கேட்பான், சார் புக் இருக்கா, கைட் இருக்கா, பயோகிராஃபி இருக்கா, நாவல் இருக்கா அப்படின்னு கேட்பான். அதை விட்டு சார் லாஸ்ட் இயர் வந்த இதழ்கள் இருக்கான்னு ஏதாச்சும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மகிழ்ந்து படிக்கிறது எங்க நூல்கள் மட்டும்தான். ஒரு இதழ் படிச்சு முடிச்சோன்னா ஆஹா ஸ்டோரி சூப்பர் அப்படின்னு முடிப்பாங்க. ஒரு இதழ் படிச்சு முடிச்சோன்னா ஸ்டோரி சூப்பர்னு முடிப்பாங்க. ஆனா எங்க நூல்களை படிச்சாங்கன்னா லைஃப்ல நாம எப்படி சூப்பரா மாறணும்னு படிப்பாங்க. இதழை படிப்போர் டைம் பாஸ், நூலை படிப்போர் லைஃப் பாஸ். இதழ் படிச்சோம்னா சிரிப்பு வரும், எங்க நூலை படிங்க சிறப்பா வரும். இதழ் தருவது தகவல், நூல் தருவது தாக்கம். நூலகத்தில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க மேம்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க நூல்கள் தான். வாசகர்கள் நூலகத்தில் பெரிதும் படிக்க விரும்புவது, படித்து மகிழ விரும்புவது நூல்களை என கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு நடுவர் அவர்கள்